இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சங்கம், தற்போது அழைக்கப்படுகின்ற சங்கம் முதல்ல உருவாக்கப்பட்டது எப்பனாக்கா சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியே. அதே மாதிரி மெட்ராஸ் பார் அசோசியேஷன் சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியே. அது ஆங்கிலேயர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு சங்கம்னு சொல்லுவாங்க. இது இந்தியர்களுக்காக ஒதுக்கப்பட்ட சங்கம். எங்க இந்த எம்ஹெச்ஏ உடைய முன்னாள் பெயர் தி அட்வொகேட் அசோசியேஷன், த அட்வொகேட் அசோசியேஷன். அப்படின்னா இந்த சங்கங்களுக்கெல்லாம் தலைமை அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை, மாறி போச்சு. அதை 10ல் ஒரு சங்கமாக தான் சொல்றாங்க, சொல்ல வைக்கப்பட்டிருக்கு. வேண்டுமென்றே அதை தரம் தாழ்த்துவதற்காக சொல்றாங்க, தவறு. ஒரு சாதாரண டவுன்ல இருக்கிற ஒரு கோர்ட்ல இருக்கிற வழக்கறி சங்கமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிளவுபட்டு 3-4 இருக்குது. அது தவறு. அந்த காலத்துல நான் சொன்ன மாதிரி 2 சங்கம் தான் ஒவ்வொரு ஊர்லயும், கிரிமினல் சிவில் இவ்வளவுதான். இப்போ ஒருத்தர் போட்டியிட்டு தோக்குறாருன்றதுக்காக அவருடைய ஃபாலோவர் 30 பேர் 20 பேர் 40 பேரை வச்சுக்கிட்டு நேரா ஒரு சங்கத்தை எனக்கு நானே ராஜான்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு, அதுக்கு நேரா எனக்கு ரெகக்னேஷன் கொடுங்க கேட்டு, சரி இவருக்கு ரெகக்னேஷன் கொடுத்தோம்னா நாளைக்கு நமக்கு உதவும் அப்படின்ற எண்ணத்துல அவருக்கு ரெகக்னேஷன் கொடுத்து, இதெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு இல்லை, நாளைக்கு வக்கீல் கிட்ட ஏற்படுற பிளவு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடத்த போறோம், ஒரு நல்ல காரணத்துக்காக பண்றோம். ஒரு சட்டம் வக்கீல் சமுதாயத்துக்கும் சரி பொதுமக்களுக்கும் எதிரான ஒரு சட்டம். இதை எதிர்த்து போராட போறோம். யாரை எதிர்த்து போராடுவோம்? அரசு எதிர்த்து தான் போராடுவோம். யார் இயற்றினாங்களோ அவர்கள் எதிர்த்து தான் போராடுவோம். ஆனால் இயற்றினவங்க என்ன பண்ணுவாங்க? நாங்க சரியா தான் பண்ணிருக்கிறோம், இதெல்லாம் நீங்க போராடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இல்ல நாங்க போராடுவோம். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த போராட்டத்தை உடைப்பதற்காக ஒரு 2 சங்கத்தை அணுகுவாங்க. ஏப்பா நீ இது போராடாதப்பா அப்படின்னும் போது, ஏற்கனவே உள்ளூர் பகையை வச்சு நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறன்ற மனநிலை இருக்கும்போது இவங்க அவங்கள பார்த்து வெளியே என்னப்பா எல்லாம் கோர்ட்டுக்கெல்லாம் போங்க, இதெல்லாம் ஒன்றும் பாய்காட்லாம் பண்ணக்கூடாது, இது சரியான சட்டம் இல்லை, அவங்க சரியா தெரியல அப்படின்ட்டு பிளவை ஏற்படுத்தி இதெல்லாம் எங்க போய் முடியுது பாருங்க. இந்த சாதாரணமான ஒரு பிளவு, ஒரு 2 ஊர்ல ஒருத்தர் ஜெயிக்க முடியல, இல்ல அந்த சங்கத்துல ஒரு ஜாதி ரீதியா பிரிஞ்சு போய் தனியா போட்டுக்கிட்டு அதுல வச்சு பண்ணிட்டு இருக்கிற ஒரு குரூப்பு, இல்ல ஏற்கனவே இருக்கிற குரூப்பு, இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு வழிகாட்டாம பிரச்சனையை தூண்டுகிற விதமா இது அமையும். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இது நல்லதல்ல. வக்கீல்களிடையே பிளவு இருக்கக்கூடாது. யாராக இருந்தா ஒரு 2 சங்கம், யார் வேணா அதை நில்லுங்க, யார் வேணா செய்யுங்க, யார் வேண்டான்ற முடியலன்றதுக்காக ஒரு சங்கம் ஓபன் பண்றது, அதுக்கு ஆதரவு கொடுக்கறது, அதுக்கு ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கறது இது நிச்சயமா நல்லதில்லை. ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்காது. இன்னைக்கு மனக்கசப்பு இருந்தா கூட ஒரே சங்கத்துல 2 பேருக்கு மனக்கசப்பு இருந்தாலும் 4 பேர் சரியாயிடும். அதுக்குன்னு அவர் தனியா பிரிச்சு அவர் தனியா ஒரு ரெகக்னேஷன் கொடுத்து அவரை தனியா ஒட்டுமொத்தமாவே தனியாவே வாழ்க்கை ஃபுல்லா நிக்க வச்சு அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் தனியாவே போய் சேர வச்சு பெரிய சங்கம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஜாதியின் அடிப்படையில் தான் பெரியும், வேற கொள்கையின் அடிப்படை பெரியதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இந்த மாதிரி பண்ணக்கூடாது. பண்ணுவது முற்றிலும் தவறானது. எனக்கு அது சுத்தமான உடன்பாடே கிடையாது.